விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவை முன்னிட்டு கோவை, ஈரோடு, ஊட்டி, திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம். இன்று காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அடையாள அட்டையை காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் என்று கோவை போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் அறிவித்துள்ளார். 6ஆம் தேதி இரவு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்ல முயன்ற ரூபாய் 4 கோடி மதிப்பிலான ரொக்கம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக புரசைவாக்கம் தனியார் விடுதி மேலாளரும் பாஜக உறுப்பினருமான சதீஷ், அவரின் சகோதரர் நவீன் மற்றும் லாரி ஓட்டுநர் பெருமாள் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கும் புறம்பானது மட்டுமல்ல, வேண்டுமென்றே எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என தயாநிதி மாறன் கூறியுள்ளார். வியர்வை சிந்தி விதைத்தவை அனைத்தும் அறுவடையாகும் நாள்தான் வாக்குப்பதிவு நாள். அதனால் மிகுந்த விழிப்புடன் பணியாற்றுங்கள் என திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இன்று காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில், வாக்காளர் அடையாள அட்டை இல்லாவிட்டாலும் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வங்கி கணக்கு புத்தகம், மருத்துவ காப்பீடு அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் உதவியாளர்களிடமிருந்து ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான புகார் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.